சிரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை சிறகு இல்லாத ஒரு பறவை போலது என்று சொல்வார்களாம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புனித மகதல மரியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறோம். மகதல மரியாவினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, வாழ்வின் மாற்றத்தை, அவளுடைய நம்பிக்கையை, இறைவனின் அளவற்ற அன்பை அவர் மீது காட்டியிருப்பதை உணர முடியும். ஒரு கண்ணீரான வாழ்க்கை தான் மதலேன் மரியாளினுடைய வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கை, அதை எதிர்கால வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எல்லாருமே என்ன செய்வோம், கடந்த கால வாழ்க்கையை தான் மையப்படுத்தி உன் வாழ்க்கை போகும்னு சொல்லுவான். கடந்த கால வாழ்க்கையை அஸ்திவாரமாக வைத்து எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. உலகம் அப்படி தான் தீர்மானிக்கும். ஆனால் உலகம் நம்மை கடந்த காலத்தை வச்சு தான் தீர்மானிக்கும். ஆனால் அதை கடந்து மதலேன் மரியாள் கடந்த காலம் 7 பேய்கள் அடங்கிய ஒரு பாவியான பெண்ணாக இருந்து இயேசுவை சந்திக்கிறார். அந்த காலத்தில் அவர் அழுது கொண்டுதான் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்து கொண்டிருக்கிறார். அழுது தன்னுடைய ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தை நனைத்து அவரிடம் பாவ மன்னிப்பு பெற்று அந்த 7 பேய்கள் நீங்கள் பெற்ற மதலேன் மரியாள் வாழ்வில் மகிழ்ச்சியாக, அப்போ தான் அவருக்கு சிரிப்பே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அழுது புலம்பி ஊராரெல்லாம் ஏச்சி பேச்சுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவள் தான். அதற்கு பிறகு இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவோடு பயணிக்கிறார். அதுக்கு என்ன நடக்குது பாருங்கள். கண்ணீரோடு வந்தவள் அழுகை மாற்றி அக்களிப்பாக வாழ ஆரம்பித்தாள். இயேசு கிறிஸ்து இறந்து போகிறார். இறந்து சிலுவையில் தொங்கும்போது கூட இருக்கிறார். கல்லறையில் அடக்கம் செய்து விட்டார்கள். திரும்பவும் போய் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அங்கே தான் யோவான் நற்செய்தி 20:11 வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு அந்த மதலேனுக்கு தோன்றி ஏமா அழுவுற அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அழுது கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். திரும்பவும் இயேசு உயிர் பெற்றெழுந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரை சிரிப்புக்குள் மகிழ்ச்சிக்குள் வாழ வைக்கிறார். வாழ்க்கை ஒரே மாதிரி போயிடக்கூடாது. அதெல்லாம் முக்கியம். போயிடும் அப்படின்னு சொல்கிறத விட போகக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். அதனால தான் புனித தாமஸ் அக்வினாஸ் மதலேன் மரியாளை குறித்து சொல்லும்போது சொன்னாங்க, திருத்தூதர்களின் திருத்தூதர் தான் புனித மதலேன் மரியாள் அப்படிம்பார். காரணம், உயிர்த்த ஆண்டவரை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதற்கான முதல் சீடத்துவமே இங்கு தான் தொடங்குகிறது. ஒரு களிமண் சேறு சகதியாக கிடக்கும். ஏன், அதுவே களிமண் சேரே தன்னை நினச்சி என்னடா நம்ம நிலைமை இப்படி கிடக்க, ஒன்றும் இல்லாமல் போச்சே, நம்ம எதுக்கும் உருப்படி இல்லை, பார்க்கிறவர்களும் நம்ம அருவருக்கிறார்களே அப்படின்னு சேரும் சகதின்னு நினைக்கலாம். மற்றவங்க கூட அப்படி நினைக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு நாள் மாறும். ஒரு குயவன் அந்த மண்ணை எடுத்து ஒரு உருவம் செய்து ஒரு பொம்மையாக்கி ஒரு சிலையாக்கி நிறுத்தும் பொழுது அது பார்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதாவது சொல்லுவாங்க, ஒருவேளை உன்னுடைய கடந்த காலம் கண்ணீராக இருக்கலாம், நீ இன்று மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்.